அப்புறம் எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்தா பலு தூக்கிட்டு இருப்பார், இல்லைன்னா சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பார், இல்லை டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருப்பார், போண்டா சாப்பிட்டுருப்பார். இதுக்காக உன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக உன்னை தேர்ந்தெடுத்துட்டாங்கப்பா. நீ டீ குடிக்கிறதுக்கு, சைக்கிள் ஓட்டுறதுக்கு, பலு தூக்குறதுக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கல. அது யார் வேணாலும் செய்யலாம். இங்க இருக்கிற நம்முடைய ராமசாமி செய்யலாம், சின்னசாமி செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். அதை பார்க்கறதுக்கு மக்கள் ஒண்ணு, அதை நான் சொல்லக்கூடாத வார்த்தை. மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுறார்கள் என்பதை இந்த முதலமைச்சர் நம்ம கத்துக்கணும். இப்படி கவர்ச்சிகரமா பேசி 520 அறிவிப்புகளை வெளியிட்டு எதுவுமே நிறைவேற்றல. 100 நாள் வேலை திட்டம் 180 நாளா உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களாமா? சொல்லுங்கம்மா சத்தமா. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு திமுக அரசாங்கம் வந்தா 180 நாள் உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்க சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? இல்ல, கொடுக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி தான். அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் அப்படியே ஜம்முன்னு இருந்தாங்க. இப்ப திமுக ஆட்சியில் அப்படி கசக்கி புளிகிறாங்க. அந்த பெண்களை எல்லாம் கசக்கி புளிகிறாங்க. இதையெல்லாம் நல்லா சிந்திச்சுங்க. இப்ப மறுபடியும் பொய் பேசுவாங்க. திமுக காரனா பொய் பேசுறதுக்கே பிறந்தவங்க. திமுக காரர் பொய் பேசுறதுக்கே பிறந்தவங்க. பொய் பேசுறதுக்கு பட்டம் கொடுக்கணும்னா மன்னர் பட்டம் கொடுக்கலாம் திமுக காரருக்கு. அப்படிப்பட்ட திமுக காரர் உங்களை சந்திச்சு என்ன வேணாலும் பேசுவாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தனா என்ன வீட்டு பணத்தை எடுத்தே கொடுத்தா 1000 ரூபாய். உங்களுடைய வரி பணங்க, அது நான் ஆட்சியில் தான் சரி, அவர் ஆட்சியில் தான் சரி, உங்களுடைய பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பெருசா பேசுறார், நாங்கள் செய்து விட்டோம் என்று. அதுவும் நீ என்ன அரசாங்கத்தை வருமானத்தை பெருக்கியா கொடுத்த கடன் வாங்கி கொடுக்குற, அந்த கடனை விருதான் செலுத்த வேணும். அம்மா நல்லா உஷாரா இருங்க. இந்த பணமெல்லாம் நீங்க தான் திருப்பி செலுத்த வேணும். ஏன்னா கடன் வாங்கினா யார் செலுத்துறது? நாட்டு மக்கள் தான் செலுத்த வேணும். இவர் பாட்டுக்கு ரிட்டையர் ஆகி போயிடுவார். ரிட்டையர்னா இனிமேல் திமுக ஆட்சிக்கு வராது, இதோட முடிஞ்சுது. அதனால அவர் வாங்கி கடன் நாம தான் செலுத்த வேணும். அப்ப இந்த 1000 ரூபாய் சும்மாலாம் ஒண்ணு கொடுக்கல. 2.5 ஆண்டுகள் நான் போராடினேன். சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுதெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்குது, அந்த ஏழை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். மேடையில் இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினாங்க. அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. அழுத்தம் கொடுத்தோம். வேற வழியே இல்லாம தான் 27 மாதங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாய இந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் கொடுத்தார். உடனே கொடுக்கல. இதே அண்ணா திமுக ஆட்சி வந்திருந்தா ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்தில் நாங்களும் இதே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம். ஆனா நம்ம பகுதியில நமக்கு ஆதரவு கொடுத்தீங்க. ஆனா மற்ற பகுதியில திமுக சொன்ன வார்த்தையை நம்பி வாக்களித்து ஏமாந்து போய் இன்றைக்கு வீதியில புலம்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் விடிகாலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற 2 லட்சத்திலே வாக்களிக்க வேண்டும்.